ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் இன்ஃபோடெக். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அமேசான் வெப் சர்வீசஸ், அதாவது AWS சீரிஸ் தாங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா AWS பட்ஜெட் செட்டப், அதாவது AWS ஃப்ரீ டயருக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வீசஸை வந்து எப்படி பில் ஜென்ரேட் ஆகாமல் எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துருப்பேன். ஸோ AWS CloudWatchனா என்ன, SNS டாபிக்னா என்ன, பில்லிங் டேஷ்போர்ட்னா என்ன, பட்ஜெட்ஸ்னா என்ன, இதை பற்றின ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஃப்ரீ டயரை வந்து தாண்டி எக்ஸீட் ஆகிறப்போ நமக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் எப்படி அலார்ம் செட் பண்ணி எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு டெமோ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 விஷயங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா AWS ஃப்ரீ டயரை முதல்ல நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃப்ரீ டயரில் என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது, என்னென்ன லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சோல் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா AWS பில்லிங் டேஷ்போர்ட் அதை நம்ம செக் பண்ணுறது ரெகுலர் ஆக்டிவிட்டியாக நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? இது செகண்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற சர்வீசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமாட்டி அதை டெர்மினேட் பண்ணிடணும். அன்வான்டாக பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் நமக்கு பில்லிங் ஜென்ரேட் ஆகும். அவ்வளோதான். இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகே. ஸோ இப்போ என்னோடய AWS லாகின் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்து AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் நார்த் விர்ஜீனியா லொக்கேஷனில் அந்த ரீஜியனில் இப்போதைக்கு நான் இருக்கேன். அண்ட் என்னோடய IAM யூசரில் வச்சு நான் கிளிக் பண்ணுறப்போ அதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது. அதில் AWS பில்லிங் டேஷ்போர்ட் தெரியும் உங்களுக்கு. 4th ஆப்ஷன் பில்லிங் டேஷ்போர்ட், அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் எனக்கு ரீடைரக்ட் ஆகி பில்லிங் மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படிங்கிற பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் இந்த பேஜை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஸோ என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ கரண்ட் மந்த்தாக எவ்வளோ எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் இது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் மந்த்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்ச்சில் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏப்ரலில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, மேல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வியூ யுவர் பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள். இதை பார்த்தாலும் சரி, இல்லை லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம்க்கு கீழே பில்லிங், பில்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் பில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் சரி எனக்கு சேம் பேஜ் தான் எனக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் பாருங்கள் பில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் கிளிக் பண்ணும்போது எந்த மந்த்துக்கு தேவையோ அதுக்கு தேவையான அந்த பேஜ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஜூன் 2022னா அதுக்கு தேவையான பில் எனக்கு ஜென்ரேட் ஆகும். இல்லை ப்ரீவியஸ் மந்த்ஸ் வேணும்னா அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் டோட்டல், டீடைல்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன சர்வீசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. கரெக்டுங்களா? அப்படிங்கிறத பற்றின டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் ஆல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இந்த மந்த்துக்கு நான் வந்து எந்த சர்வீஸ் நான் யூஸ் பண்ணலை, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பில்லும் எனக்கு ஜென்ரேட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஒரு ஜனவரி மாதத்துக்கு நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து எனக்கு $0.38 எனக்கு வந்திருக்கு. ஸோ அதில் வந்து என்ன கீழே போட்டிருப்பாங்க அவங்களே EC2க்கு நீங்கள் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இந்த சர்வீஸ்க்கு நீங்கள் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வந்து எவ்வளோ பில் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ வந்து எப்படி பில்லிங் அலார்ம் வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோமில் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா பில்லிங் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பில்லிங் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் எனக்கு ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகும். ஃபைன். ஓகே. ஸோ அதில் இருக்க 3 ஆப்ஷன்ஸையுமே நம்ம என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரிசீவ் PDF இன்வாய்ஸ் மை இமெயில் அண்ட் ரிசீவ் ஃப்ரீ டயர் யூசேஜ் அலர்ட்ஸ். அதில் நம்ம இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் ரிசீவ் பில்லிங் அலர்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே நீங்கள் செக் பண்ணி சேவ் ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃப்ரீ டயர் யூசேஜ் வந்து அலர்ட் தாண்டுறப்போ நமக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அலர்ட் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்க போகிறீங்க இங்கே. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ ப்ரிஃபரன்ஸை சேவ் பண்ணதுக்கப்புறமாட்டி அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பில்லிங் அலர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணணும்.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த பேஜ் எனக்கு ரீடைரக்ட் ஆகி CloudWatch Management Console அப்படிங்கிற ஒரு பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது. தெரியுதுங்களா? CloudWatch Management Console. நம்ம ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அலாம் செட் பண்ணுறது வந்து நம்ம எந்த சர்வீஸ் மூலமானா CloudWatch மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ CloudWatch. ஸோ CloudWatchல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய இருக்குங்க. நம்ம வந்து என்னென்னா CloudWatchல பில்லிங் அலாம் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த CloudWatch ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டேஷ்போர்டில் அலார்ம்ஸ், லாக்ஸ், மெட்ரிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் அலார்ம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த அலார்ம்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் தேர்ட் பாருங்கள், பில்லிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் பில்லிங் அலார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, க்ரியேட் அலாம் டாப்லேயும் இருக்குது, கீழே பாட்டம்லேயும் இருக்குது. சேம் நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம், போத் ஆர் ஈக்குவல். ஸோ க்ரியேட் அலாம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிளிக் பண்ணும்போது அதில் எனக்கு 4 ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்பெசிஃபை மெட்ரிக்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம மெட்ரிக்ஸ், நேம் ஸ்பேசஸ் இதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயிலாக நம்ம தனியாக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ரிக் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணோன்னா ஒரு டைம் ஆர்டர்ட் செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ், அதாவது என்ன ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி, ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மெட்ரிக் லெவல் செட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 5 USD அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு $5 வந்து தாண்டுறப்போ எனக்கு வந்து அலர்ட் வரணும். புரியுதுங்களா? ஸோ அதான் மெட்ரிக் அப்படிங்கிறது. இப்போங்களா, எந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து தாண்டுறப்போ அதான் மெஷர்மெண்ட், டேட்டா பாயிண்ட், அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அதான் மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்ரிக் தாண்டுறப்போ அந்த இதை நீங்கள் கொடுக்குற அந்த த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் தாண்டுறப்போ எனக்கு வந்து அலர்ட் வரணும். ஸோ அதை சொல்கிறது தான் என்னது அப்படின்னா மெட்ரிக் அப்படிங்கிறது. ஸோ இதை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த AWS மெட்ரிக்ஸ்லாம் வந்து எதில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்ரிக்ஸ், நேம் ஸ்பேசஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த CloudWatch வந்து என்ன பண்ணோம், CloudWatch அலார்ம்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, CloudWatch alarms allows us to watch CloudWatch மெட்ரிக்ஸை வந்து வாட்ச் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். எப்படி அப்படின்னா அந்த மெட்ரிக்ஸ் when the metrics fall outside of the levels, அதாவது என்னென்னா த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் தாண்டுறப்போ, அதாவது ஹை ஆர் லோ த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் நம்ம கொடுக்குற அந்த த்ரெஷ்ஹோல்டு லெவலை வந்து தாண்டுறப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த மெட்ரிக்ஸை வந்து நமக்கு கேதர் பண்ணி நமக்கு நோட்டிஃபிகேஷனாக நமக்கு சென்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதான் என்னது அப்படின்னா இந்த CloudWatch அலாம் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு டவுட் வரலாம், வேர் த CloudWatch மெட்ரிக்ஸ் ஸ்டோர்டு, அதாவது இந்த CloudWatch மெட்ரிக்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்ரிக்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெட்ரிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய இருக்குங்க. அதாவது என்னென்னா மெட்ரிக்ஸ்னால் இந்த மானிட்டர் பண்ணுறதுக்கு, மானிட்டரிங், ட்ராக்கிங், கம்பேரிங், ஸோ இந்த பர்பஸஸ்லாம் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் மானிட்டரிங்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக் மானிட்டரிங்னு சொல்லுவாங்க, டீட்டெயில்டு மானிட்டரிங்னு சொல்லுவாங்க. பேசிக் மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா 5 minutes இன்டர்வலில் வந்து எனக்கு மெட்ரிக்ஸ்லாம் கலெக்ட் ஆகும். இதே டீட்டெயில்டு மானிட்டரிங்னா அது வந்து பெய்ட் சர்வீஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 minute இன்டர்வலில் எனக்கு மெட்ரிக்ஸ் வந்து எனக்கு கலெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தனி டாபிக். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மெட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு த்ரெஷ்ஹோல்டு லெவல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மெட்ரிக்ஸில் வந்து 5 USD செலக்ட் பண்ணுறீங்கன்னா 5 எக்ஸீட் ஆகிறப்போ எனக்கு வந்து அலர்ட் வரணும். சரிங்களா? அதான் ஒரு மெஷர்மெண்ட் லெவல், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இதான் என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்பெசிஃபை மெட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அதில் கீழே பார்த்தீங்கன்னா அதில் கிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அது மூலமாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது புரியலன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நேம் ஸ்பேஸ், மெட்ரிக் நேம் என்ன, அண்ட் கரன்சி என்ன, ஸ்டாட்டிஸ்டிக், பீரியட், ஸோ எந்த பீரியடில் வந்து எனக்கு கலெக்ட் ஆகணும், ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து எனக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் மெட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அதில் வந்து வென்எவர் எஸ்டிமேட்டட் சார்ஜஸ் இஸ் அப்படின்னு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் அண்ட் கிரேட்டர் ஈக்குவல் அண்ட் லோயர் அண்ட் ஈக்குவல் அண்ட் லோயர். ஸோ அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கீழே பார்த்தீங்கன்னா டிஃபைன் த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா நமக்கு தேவையான வேல்யூ, அதாவது எனக்கு $5 வந்து எக்ஸீட் ஆகிறப்போ, இல்லை எனக்கு $2 எக்ஸீட் ஆகிறப்போ, இல்லை எனக்கு $10 எக்ஸீட் ஆகிறப்போ நீங்கள் வாட் எவர் இட் மேபி நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதை தாண்டுறப்போ, அதாவது கிரேட்டர் இந்த த்ரெஷ்ஹோல்டு லெவலில் தாண்டுறப்போ எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள். இல்லை கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இந்த லெவல் வந்தாலே எனக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபை பண்ணுங்கள். இல்லை அதுக்கு கம்மியாக வரப்போ,
அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல், ஓகேங்களா, 5 வர்றப்போ இல்லை 5 தாண்டுறப்போ எனக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 USD அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆப்ஷன்ஸ் செகண்ட் ஸ்டெப் வருது. அதில் இன் அலாம் இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இன் அலாம், ஓகே, இன்சஃபிஷியன்ட் டேட்டா. ஸோ இதை நீங்கள் நீங்களே அதை நேம்லாம் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ்லாம் புரியும் உங்களுக்கு. ஸோ அவுட் சைட் தாண்டுறப்போ இல்லை வித்தின் அதுக்குள்ளே இருக்கப்போ அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் வந்து இன் அலாம் நம்ம அலாம் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ நான் அலாம்ங்கிறத கிளிக் பண்ணும்போது கீழே வந்து சென்ட் நோட்டிஃபிகேஷன் டு தி ஃபாலோவிங் SNS டாபிக்னு கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் கிரியேட் நியூ டாபிக், கிரியேட் நியூ SNS டாபிக் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ SNSனா என்ன நான் ஆல்ரெடி சொன்னேன், சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எனக்கு டெஃபினேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ SNSனா என்னென்னா இந்த CloudWatch வந்து இந்த SNS சர்வீஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா மெயில் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. CloudWatch எல்லாம் வந்து என்ன பண்ணோம், SNS டாபிக் அந்த அதை தான் வந்து முதல்ல நம்ம SNS வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் SNS மூலமாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா மெயில் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். கரெக்டுங்களா? ஸோ கிரியேட் நியூ டாபிக். ஸோ அதில் வந்து டாபிக் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து கொடுக்குறேன் my_AWS_billing அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கீழே கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கேரக்டர்ஸ், ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் அண்ட் ஹைஃபன்ஸ் அண்டர்ஸ்கோர்ஸ் ஒன்லி அலவுடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அண்ட் வந்து இமெயில் எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ யாருக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அந்த மெயில் ஐடி கேட்குறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் நிறைய மல்டிபிள் ஐடிஸ் கொடுக்கணும்னா கமா கொடுத்து நீங்கள் எவ்வளோ ஐடி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஐடி கொடுக்குறேன். ஓகே. கொடுத்துட்டு கிரியேட் டாபிக் அவ்வளோதான். ஸோ SNS டாபிக் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அண்ட் அது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே இருந்துட்டு போட்டோம் டிஃபால்ட்டாக அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே. ஸோ ஆட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. ஸோ அலாம் நேம் என்ன நேமில் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் மை பில்லிங் அலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் எதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ எனக்கு ப்ரிவ்யூ காமிக்கிறாங்க. நீங்கள் கொடுத்ததெல்லாம் ஓகே தானா? அப்போ பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருந்தேன், நான் 5 USD கொடுத்துருந்தேன். அதனால் கிராஃபில் எனக்கு 5ல் எனக்கு பார் காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ 5. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். எடிட்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நெக்ஸ்ட் கொடுங்க. அவ்வளோதாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் அலாம் மை பில்லிங் அலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அலாம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பில்லிங் அலாம்ஸில் மை பில்லிங் அலாம் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. டேட்டா எனக்கு எதுவும் இல்லை, அதனால் கீழே எனக்கு இன்சஃபிஷியன்ட் டேட்டான்னு ஸ்டேட் காமிக்குது. ஓகே. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கிது பாருங்கள், சம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் பெண்டிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை வியூ எஸ்என்எஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ஆக்ஷன்ஸ்லேயே வார்னிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா? அதாவது அந்த எஸ்என்எஸ் வந்து என்னென்னா நமக்கு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் நமக்கு அனுப்பியிருப்பாங்க அந்த எஸ்என்எஸ் சர்வீஸ்க்கு. நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எனக்கு சென்ட் ஆகும். சரிங்களா? இல்லைனா எனக்கு வராது. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. திஸ் ஆக்ஷன் சென்ஸ் அ மெசேஜ் டு ஒன் SNS டாபிக் வித் அன் எண்ட் பாயிண்ட் தட் இஸ் பெண்டிங் கன்ஃபர்மேஷன். இட் வில் நாட் ஒர்க் as expected until the end point is confirmed. சரிங்களா? எண்ட் பாயிண்ட் நீங்கள் வந்து மெயிலில் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் எனக்கு என்ன ஆகாது, இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி போய்ட்டு அவங்க நமக்கு ஒரு மெயில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு SNS வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ பாருங்கள் என்னோடய மெயில் ஐடியில் போய் பார்த்தேன் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், AWS நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் பாருங்கள் மோஸ்ட் ரீசெண்டாக கீழே இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்னு எனக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா SNSஐ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அது மூலமாக நம்ம அலாம் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ மந்த்லி வந்து எனக்கு வந்து என்னோடய பில்லிங் வந்து ஃப்ரீ டைலில் இருக்கக்கூடிய சர்வீசஸை வந்து நான் வந்து $5 மேலே எனக்கு பில் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுனா என்னோட கரஸ்பாண்டிங் மெயிலுக்கு வந்து எனக்கு என்ன வந்துடும், அலாம் மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் எனக்கு அனுப்பிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து $5 வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம அது மூலமாக நம்ம அவேர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் CloudWatch மூலமாக நம்ம வந்து செட் பண்ணுறது. ஓகே. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் நிறைய வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் DB சைட் ஆரக்கிள் ரிலேட்டடாக வீடியோஸ் போட போகிறோம். அண்ட் டெவலப்மெண்ட் ஜாவா டுட்டோரியல்ஸ் நம்ம நிறைய போட போகிறோம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பை.